ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கொங்கடுக்கலை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சாட்டர்டேவோட ஒரு ஃபுல் டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டுங்க, லீவ் வேறு. ஸோ அதனால் ப்ரெட்டு கொஞ்சம் இருந்ததுங்க, அதை வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். அப்புறம் லயாக்கு 10 o'clock டான்ஸ் கிளாஸ் இருந்ததுங்க. ஸோ அதுக்கு ஒரு 15 மினிட்ஸாவது ஆகும் இங்கேருந்து போகிறக்கு. ஸோ அதுக்கு அவசரமாக கிளம்பியாச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டோம். குட்டிக்கு இன்றைக்கி வந்து ஹேர் கட்க்கு போயிட்டாரு. ஸோ அவங்க போயிட்டு ரிட்டன் வரப்போ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ சிக்கனுக்கு கிரேவி பண்ணலான்ட்டு வச்சுருந்தேன். அந்த சிக்கன் வேகிற கேப்பில் சரி இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு கார்லிக் நான் பண்ணிடலான்னு தாங்க அதுக்கு பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். ஸோ சிக்கனும் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி அந்த கேப்சிகம் கறி நம்மளோட ஷார்ட்ஸில் போட்டிருப்போங்க, அதுதாங்க ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுக்கு நான் ரெட் கேப்சிகம் ஊற்றி பார்த்தேங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது, ரெட்டிஷ்ஷாக நம்மளுக்கு வந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஸோ அதுக்கு வேக வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த மாவு இப்போ ஊறியாச்சு. ஸோ அதையே எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஓவல் ஷேப்பில் தேய்ச்சிக்கணுங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கார்லிக்கும் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ எங்களுக்கு வந்து இங்கே கார்லிக் வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையாவே எடுத்துப்போம், நிறையாவே சேர்த்திக்கலாம், நிறையாவே கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது நல்லா ஓவலாக தேய்ச்சிக்கணும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்கணும். நம்ம நார்மல் சப்பாத்தி வந்து நீங்கள் ஒரு 2 சப்பாத்தி 3 சப்பாத்தி சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் சைஸ், அந்த சைஸ்க்கு வந்து நம்ம தேய்ச்சிக்கணுங்க. ஸோ இது நல்லா அந்த ஓவல் பாருங்கள் இந்த சைஸ்க்கு இருக்கணும். இந்த சைஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது மேலே வேணுங்கிற அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி இதெல்லாம் தூவிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி கருப்பு எள் இல்லைங்க. ஸோ இங்கே கிடைக்கிறதுல கருப்பு எள், வெள்ளை எள் தான் கிடைக்கிது. ஸோ கருப்பு எள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுவுமே கொஞ்சம் மேலே தூவிக்கோங்க. இது தூவிட்டு மறுபடியும் வந்து நம்ம சப்பாத்தி தைக்கிற மாதிரி அந்த கட்டையை வச்சு லைட்டாக அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த பூண்டு கொத்தமல்லி எல்லாமே உள்ளே பதிஞ்சு நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் செட் ஆகிடுங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஒரு தவாவில் தாங்க நான் இன்றைக்கி பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் அவனில் கூட பேக் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி அந்த தவாவில் ஃபஸ்ட்டு வந்துட்டு கீழே பட்டர் தடவிக்கிறேன். பட்டர் வந்து நான் உருக்கி வச்சுருந்தேங்க. ஸோ அதில் கொஞ்சம் வந்து பூண்டு பொடி சேர்த்துருந்தேன். இப்போது அந்த நானோட கீழ்ப்பகுதியை நம்ம தவா மேலே அப்படியே வச்சிடுறோங்க. ஸோ வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் மீடியம் ஹீட்டில் வச்சு வைங்க. ஸோ லைட்டாக பபிள் மாதிரி வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் மேலே லைட்டாக மறுபடியும் பட்டர் தடவிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம திருப்பி போட்டோன்னா கீழே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இன்னும் வெந்து நல்லா வந்துருங்க. சூப்பரான வீட் கார்லிக் நான் ரெடிங்க. சூப்பர் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சும்மாலாம் சொல்லலை. ஸோ இது ஈஸி கூட, நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ என்கிட்ட வந்து கேஸ் ஸ்டவ் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த மெத்தட் பண்ணேன். நீங்கள் கேஸ் ஸ்டவ் இருந்ததுன்னா பட்டர் தடவி மாவு வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு அப்படியே தண்ணி லைட்டாக தடவி இந்த மாவு வச்சிங்கன்னா அதில் ஒட்டிக்கும். கீழே வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பேனை திருப்பி கேஸ் ஹை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃப்ளேமில் காட்டுங்க. சூப்பராக நான் ரெடி ஆயிரும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இன்றைக்கி இது கேப்சிகம் கறி கூட வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. தீரனுக்கு சாப்பாடோடு தாங்க வச்சு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா சிக்கன் வாவுமா சூப்பர் அப்படின்னாங்கங்க. ஸோ நம்ம அவங்க நல்லா சாப்பிட்ணுன்னு தாங்க ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி கமெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு சொன்னாங்கன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க. ஸோ இதுதானேங்க நம்மளுக்கும் வேணும். ஸோ இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து இன்றைக்கி ஃபான்பரோ ஹை ஸ்ட்ரீட் தாங்க கிளம்பிட்டோம். ஸோ எக்ஸைட்டாக அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஹேர் ஸ்டைல் காட்டலாம் நில்லுன்னு நின்றுட்டாரு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டியோட ஹேர் ஸ்டைல். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி ஷாப்பிங்க்கு தாங்க வந்திருந்தோம். ஸோ என்னென்னா மெயினாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் தான் வந்திருந்தோங்க. ஏன்னா வெயில் ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் வந்து இந்த ஷார்ட் அண்ட் டிஷர்ட்ஸு அப்புறம் வந்து காட்டன் பேண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் தாங்க சரி கடைக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா 50+ ஏஜ் குரூப்போட கடை தான் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க மாடல் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 30+ ஏஜ் குரூப் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இங்கே கலெக்ஷன்ஸுமே நல்லா ஸ்டைலிஷாக தாங்க இருக்கும். அப்படி ஒன்றும் ரொம்ப வயசானவங்க போடுற மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து லினன் காட்டன் மெட்டீரியல்ஸில் சூப்பராக டாப்ஸு அதுக்கப்புறம் பேண்ட் எல்லாம் கிடைக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி 2 ஸ்கர்ட்டு அப்புறம் ஒரு பேண்ட் அதுக்கப்புறம் 2 டிஷர்ட் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இங்கே லாங் ஃப்ராக் இருக்குல்லங்க அதுவுமே கிடைக்கும். ஸோ அதுவுமே இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அது கம்மியாக தான் இருந்தது. ஸோ இந்த டால்க்கு இருக்குது பாருங்கள், அதுதான். ஒரு கடை எல்லாம் அலசி முடிச்சாச்சுங்க. இனி அடுத்த கடைக்கு தாங்க கிளம்பியாச்சு. சரி வெளியே வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ புறா இருக்குங்க. இங்கே இருக்க புறாக்கும் நம்ம ஊரில் இருக்க புறாக்கும் வித்தியாசம் ஒன்று தாங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா முழுக்குன்னு இருக்குங்க. எப்படி தான் அப்படி இருக்குன்னு தெரியலங்க. ஸோ அது முடிச்சுட்டு இன்றைக்கி டெக்கத்லான் தாங்க போனோம். ஸோ டெக்கத்லானில் வந்து அவளுக்கு பேலே கிளாஸ் தான் போயிட்டுருக்கா. ஸோ அதுக்கு வந்து அந்த ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு போனோம். நாங்கள் வந்து பிளாக் கலர் தாங்க தேடி வந்தோம். அந்த கலெக்ஷன் இல்லை, எல்லாமே பிங்க் காம்பினேஷனில் தான் இருந்தது. சைஸ் மட்டும் பார்த்து வச்சுட்டு வந்துட்டோங்க. சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு. அடுத்தது வந்து லெகின்ஸ் தாங்க எனக்கு வாங்கலான்ட்டு போனோம். ஸோ இங்கே டெக்கத்லானில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குங்க. ஸோ வாக்கிங்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். கலர்ஸும் இங்கே நிறையா இருக்குங்க ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. இங்கே இல்லாட்டி நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மாடலும் சைஸும் நோட் பண்ணி வச்சுட்டு வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணுங்கள், நிறையா கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இது முடிச்சுட்டுங்க அடுத்தது வந்து
பக்கத்துலேயே பொம்மை கடை இருக்குது, போகாமல் இருப்போமா ஸ்மித்ஸ் தாங்க இது. ஸோ இங்கே ஃபுல்லாக டாய்ஸ் தாங்க குவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக உங்களுக்கு பெயிண்டிங் ரிலேட்டட் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளேடோ ரிலேட்டட் இருக்கும். போனால் குட்டீஸ் எதையாவது தூக்கிட்டு வராமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குங்க. சிலதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து ஆஃபர் போடுவாங்க, அப்புறம் ரீசனபிளாகவும் சிலது இருக்கும். ஒரு சைட் ஃபுல்லாக போர்ட் கேம்ஸுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து புக்ஸ் ரிலேட்டடாக இருக்குங்க. இங்கே வந்து எல்லாமே கலரிங் புக்ஸ்லேருந்து ஸ்டோரி புக்ஸ்லேருந்து அப்புறம் குட்டீஸோட அந்த ஃபீல் அண்ட் டச் புக்ஸ் இருக்குது இல்லைங்க குழந்தைகளுக்கு, அதுவுமே இங்கே கிடைக்குங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கல் புக்ஸு அதுவும் இருக்கும். இப்போ நீங்கள் யாருக்காவது வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, இப்போ வந்து 1 இயர் பேபி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கே நீங்கள் கொடுக்கலாங்க. போர்ட் புக்ஸ் இருக்கும், அவங்களுக்கு குட்டியாக அழகாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப காம்பேக்டாகவும் இருக்குங்க. ஸோ இதில் வந்து 10 புக்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து கலர்ஸு, ஷேப்ஸு, அப்புறம் ஆல்ஃபபெட்ஸு அந்த மாதிரி சும்மா இருக்குங்க. ஸோ பிக்சர்ஸோடு இருக்கும். அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது பார்க்கலாம். ஸோ ஒரு பேஜே வந்து அந்த கலர் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்குங்க. எல்லாமே எலக்ட்ரிக்கல் தான். ஸோ இங்கே வந்து பியானோ, கிட்டார் அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அடுத்த ரோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த குழந்தைகளுக்கானதுங்க. ஏதாவது 1 இயர் பேபி இருக்காங்களேங்க, அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே இருக்கும். மோட்டர் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான டாய்ஸ் எல்லாம் இருக்குங்க. இவர் இங்கே ட்ரை மீன் போட்டிருப்பாங்கங்க. அதை பார்த்துட்டா போதும், உடனே இப்போ எல்லாத்தையும் குத்தி குத்தி அந்த சத்தம் வர வைக்கிறது தான் இவர் வேலை. ஸோ ஓடிட்டு இது லைனாக எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவார். ஸோ 2 பேரும் அங்கே வந்து பிடிக்கவே முடியாதுங்க. நம்ம இங்கே பேனை வேடிக்கை பார்ப்போம், ஏன்னா அவ்வளோ டாய்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்கள மிஸ் பண்ணிவிடுவோமோன்ட்டு அவங்க பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளே இப்படி பார்க்குறோன்னா அவங்க என்னங்க பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த டயல் டெலிஃபோனுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். தீரனுக்கே நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் காஸ்டாலில் சாய் லாட்டே தாங்க வாங்கினேன். ஸோ குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ இங்கே அதுதான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் இருக்கும், கொஞ்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அதுதான் வாங்கியிருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து கையிலேயே பிடிக்க முடியாதுங்க, ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருப்பாங்க. இந்த செக்ஷனை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த செக்ஷனுக்குள்ளே என்ட்ரானாங்க. இதெல்லாம் நம்மளையே வாங்க வச்சுடுங்க, ஏன்னா அவ்வளோ அழகழகாக இருக்குங்க அந்த பொம்மை. ஸோ அதோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ இந்த படுக்க வச்சா கண்ணை மூடும், அப்புறம் நிற்க வச்சா கண்ணை திறக்குள்ளங்க, அந்த பொம்மை தான் நான்லாம் வச்சுருந்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பொம்மைக்கே தனியாக ஒரு ட்ரக்கு, அதுக்கு வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு நாய், ஆமாங்க, அந்த நாய்க்கு வந்து தனியாக ஒரு வீடு, அந்த வீட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த நாய்க்கு தேவையான ஃபுட்டு, அது சீவி விடுறதுக்கு சீப்பு, அதை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த செயின் எல்லாமே இருக்குங்க. இது வந்து அந்த பொம்மைக்கு சலூன், ஆமாங்க. ஸோ இந்த பொம்மை வாங்கிட்டா இதெல்லாம் லைனாக வாங்கணும்னு தோணும் இல்லைங்க, அதுக்கு தான் இதெல்லாம். ஸோ அந்த சேரு எல்லாமே இருக்குங்க. அது விலை பாருங்கள் எவ்வளோன்ட்டு. ஸோ இது ஃப்ரூட் ஷாப்பு, அப்புறம் வந்து அதுக்கு அந்த குட்டி குட்டி கிச்சன் ஆக்சசரிஸ் எல்லாம் இருக்கும். வீடே இருக்குங்க, அந்த பொம்மைக்கு வந்து தனி வீடு அதெல்லாம் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ட்ரக்குங்க. அப்படியே நிஜமான ஐஸ்கிரீம் ட்ரக் எப்படி இருக்குல்லங்க, அது மாதிரியே தான் இருக்குது. உள்ளே பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் கோன் தனியாக அதெல்லாம் வச்சு இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பொம்மைக்கு தேவையான காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூட்டர்லேருந்து எல்லாமே இங்கே கிடைக்குங்க. ஸோ இங்கே வந்தால் காசு கார்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டால் எல்லாத்தையும் வாங்கிட்டு போக வச்சுருவாங்க குழந்தைங்க. ஸோ நம்மளும் சொல்லி வைக்கணுங்க, இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு ஓடி போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே இது பார்த்திங்கன்னா ஹார்ஸ் அம்மா, அந்த ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து இந்த பேபி டால் செக்ஷனுங்க. ஸோ இந்த பேபி டால்க்கு நம்ம நிஜமான குழந்தைக்கு என்னெல்லாம் கொடுப்போமோ அதெல்லாம் இங்கே இருக்குங்க. பாருங்கள், ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்வெட்ரு குல்லாலாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து கேர்ள் பேபி ட்ரெஸ் ஆமா ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லா இந்த வெரைட்டிஸ்லேயும் டால்ஸ் இருக்குங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு தோணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ தீரன் வந்து குட்டி பிள்ளையாக இருந்தப்போ வந்து வாங்கினது இந்த பொம்மை தாங்க ஃபஸ்ட்டு. இன்னும் வச்சு விளையாடுவார், இது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. ஸோ டாக்டர் செட் வச்சு இவங்களுக்கு தான் வந்து இந்த ஹெல்த் செக் பண்ணுறதெல்லாம் இவங்களுக்கு தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே இருக்குங்க. அந்த கார் சீட்லேருந்து நம்ம உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறோம் இல்லைங்க, அந்த ஹை சேர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவுக்கு தேவையான அந்த சேஞ்ச் மேட், நாப்பி சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லைங்க, அந்த டேபிள்லேருந்து எல்லாமே இருக்குங்க. ஸ்ட்ராலரு எல்லாமே வச்சுருப்பாங்க இங்கே. ஸோ இங்கே வந்தால் போதுங்க, நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். இந்த கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்தாங்கன்னா அவ்வளோ அள்ளிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோ காஸ்ட்லியாகவும் இருக்கும் இங்கே. ஸோ நிறைய வாங்கிட்டு போவாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு. இங்கே பாருங்கள், ப்ராம் பாருங்கள், இது எவ்வளோ வந்து ஹை குவாலிட்டியான ப்ராமாக இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் இருக்கிறது எல்லாமே. ஸோ எல்லாமே வந்து சூப்பராக இருக்குங்க இங்கே.
இதுக்கு ஆப்போசிட் செக்ஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்ஸு, ட்ரக்ஸு, ஜீப் அது எல்லாமே இருக்குங்க. நல்லா பெரிய பெரிய சைஸ்லேயும் இருக்கும். குழந்தைங்க கூட விளையாடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக வந்து பார்பி செக்ஷன் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷனில் இருக்க டால்ஸ் வந்து ரொம்ப சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க. இதுதான் அம்மா வந்தப்போ இந்தியாவில் அண்ணா பொண்ணுக்கெலாம் வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இது வந்து லயா கூட ஒன்று வாங்கினாங்க. ஆனால் என்னங்க ஆஸ் யூஷுவல் வாங்கின ஜோஷில் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே படுக்க வச்சு தூங்க வச்சுடுவாங்க. அதுதானங்க. ஸோ இது வந்து ஹேர் கலர் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ்ஸுமே ரொம்ப அழகழகாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மினிவர்ஸ்ங்க. இது லயாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த குட்டி ஃபார்மில் வந்து கேக்கு, பீட்ஸா அதெல்லாம் பண்ணலாம் இல்லைங்க. அதுதான் அந்த கேக் பண்ணுறதுக்கு தேவையான க்ரீமு, அந்த பாட்டிலில் நம்ம கேக் எப்படி ரியலாக பண்ணுவோமோ அதே மாதிரி எல்லாம் இருக்குங்க. ஸோ குட்டி செரியிலேருந்து எல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது எடுத்து எடுத்து பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து சாப்பிட முடியாதுங்க. இது ஃபுல்லாக கெமிக்கல் தான். ஸோ இதெல்லாம் செஞ்சு நம்ம வெயிலில் வச்சு எடுத்தோன்னா அது அப்படியே செட் ஆகிடும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் தூக்கி வைக்க வேண்டியதான் அப்படி தான் இருக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹோல் கிச்சன் செட்டு கூட இருக்குங்க. எல்லாமே கிடைக்கும். அதோட ரேட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பார்பி டால்ஸு, அதுக்கு தேவையான பஸ்ஸு, அந்த குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, அது எல்லாமே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஸ்குவிஷ்மெல்லோஸ்ங்க. ஸோ இந்த குழந்தைங்க வந்து நல்லா ஹக் பண்ணி இந்த தூங்குறதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த எலிஃபெண்ட் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதனால தான் எடுத்து காட்டினேன். கலரும் ரொம்ப நல்லா இருக்குது இல்லைங்க. ஸோ இதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம சொப்பு சாமானம் தாங்க. இந்த பாத்திரங்கள் அதெல்லாம் தாங்க இருக்கும். ஸோ இது நம்ம பாஷையில் சொப்பு சாமானம் தான். ஸோ இந்த ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஐஸ்கிரீம் ப்ளே பண்ணலாம், ரோல் ப்ளே பண்ணுவாங்க இல்லைங்க, அதுக்கு தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் இதில் தீரன் கிட்டேயும் இருக்குது. நம்ம வந்து அந்த மேக்னெட்டிக் ஃப்ரூட்டு அதை கட் பண்ணலாம் இல்லைங்க அது. அதுக்கப்புறம் வந்து டீ பார்ட்டி இது பண்ணுறதுக்கு அந்த டீ கப்ஸு அதெல்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக வந்து அந்த வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேக்வம் கிளீனரு அந்த மாதிரி டைப் வாஷிங் மிஷின் அதெல்லாமே இருக்குங்க. இங்கே ஒரு பெரிய டெடி பேர் உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழந்தைகளுக்கு வேணுங்கிற இந்த ஸ்ட்ராலர் அது எல்லாமே கிடைக்குங்க. இது வந்து ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களுக்கு பிளாக்ஸ், அந்த பிக் பிளாக்ஸ் இருக்குல்லங்க அது எல்லாமே. இதுக்கு அடுத்தது இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெகோ செக்ஷன் தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கன் எல்லாம் இருக்குங்க. ஸோ இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது வந்து அந்த தீரன்கிட்டேயும் இருக்கும். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இது விளையாடுவார். அதுக்கப்புறம் இப்போ வெயில் வந்தாச்சு இல்லைங்க, சாண்ட் பிளேக்கு வந்து எல்லாமே அடுக்கி வச்சுட்டாங்க. ஃபுல்லாக விதவிதமாக சூப்பராக இருந்தது. ஸோ லெகோவில் வந்து நான் இன்றைக்கி ஆச்சரியமாக பார்த்தது என்னென்னாங்க, நம்மளுக்கு வந்து பொக்கேலேருந்து எல்லாமே செய்கிற மாதிரி ஆர்கிட் பிளான்ட்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் சூப்பராக இருந்ததுங்க. ஒரு தடவை வாங்கி ஏதோ ஒன்று வாங்கி ட்ரை பண்ணோம். அந்த ஆர்கிட் தான் கண்ணை ரொம்ப உறுத்துதுங்க. ஸோ இந்த மூவி வருது இல்லைங்க, அது கூட இங்கே இருக்குது, மினியன்ஸோடது. அப்புறம் பாருங்கள் இது வீடுக்கு அந்த பிளான்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து லெகோ பிளாக்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு நாள் வாங்கி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பாருங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த மூவி ரிலேட்டட், டிஸ்னி மூவிஸோட ரிலேட்டடாக தான் இது இங்கே வந்து ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த குட்டி பசங்களுக்கு காரு, பைக்கு, சைக்கிள்லாம் இருக்கும் இல்லைங்க, அதுதான் அந்த ட்ரக்கு அதெல்லாமேங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தீரன் கூட ஒன்று வச்சுருக்காரு, ஒரு ஜீப் மாதிரி ஒன்று வச்சுருக்காரு. செல் போடுறதாங்க, செல் ஆப்ரேட்டடு. பட் வந்து இவங்க காலில் தான் தள்ளி போகணும். இது பாருங்கள் அந்த போலீஸ் பைக் அதெல்லாமே இருக்குது. அடுத்த செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே சைக்கிள்ஸுங்க. இது வந்து பெரியவங்கள்லேருந்து குட்டி பசங்க வரைக்கும் இருக்குது. பேலன்ஸ் பைக் இதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க ஓட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா குட்டியாக க்யூட்டாக சூப்பராக இருந்ததுங்க. ஸோ அதுக்கு தகுந்த ஆக்சசரிஸ் அந்த பேஸ்கெட்டு எல்லாமே வந்து இங்கே கிடைக்குங்க. இது பெரியவங்களுக்கான சைக்கிள்ஸு. ஸோ பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர்த்துக்குமே வந்து இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கூட்டர்ஸ், இது எலக்ட்ரிக்கலும் இருக்குங்க, நார்மலாக நம்ம காலில் தள்ளி ஓட்டுறோம் இல்லைங்க அதுவும் இருக்குது. அதோட ஹெல்மெட்ஸு எல்லாமே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் ரிலேட்டடாக எல்லாமே இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஹெட்செட்ஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க, இந்த கடையை ஃபுல்லாக நம்ம இப்போ பார்த்தாச்சுங்க. ஸோ இந்த ஸ்மித்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம எல்லாம் வாங்கிட்டு பில்லிங் கவுண்டரில் போய் நிற்போம்லங்க, அந்த க்யூவில் வெயிட் பண்ணுற கேப்பில் அங்கே குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்கங்க. அங்கேயுமே குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ இங்கே இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:45ங்க. பாருங்கள் இன்னுமே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுங்க, வெயிலே இன்னும் வந்து குறையில அந்த மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றப்ப பார்த்திங்கன்னா இப்போது
8:15 to 8:20 இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுக்கு 9:15 ஆயிடுச்சுங்க நல்லா இருட்டாக ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ இனி போக போக 10:30 ஆகிடும். ஸோ இன்றைக்கி எங்கள் டேவை நாங்கள் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணோம். குழந்தைகளும் நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. அப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு அந்த சிக்கன் கறியை வச்சு முடிச்சாச்சுங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்கும் டே சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.